சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட கேட்டவங்களுக்காக நான் அவங்கள பற்றி எழுதி கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு அவங்க யார், என்ன, எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன ஆகணும்னு நினச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு எது தேவை அப்படின்றது என்னோடய க்ளோஸ் அந்த ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் செகண்ட் லேயர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எனக்கு தெரியும். மற்றவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க, பட் இன்டெப்த்து தெரியாது இல்லையா? ஸோ அப்படி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க என்கிட்ட என்னை பற்றி கவிதை எழுதித்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்காக நான் இதை எழுதி கொடுத்துருக்கேன். பட் சத்தியமாக நான் இப்போ படிக்க போகிற இந்த கவிதை யாருக்காக எழுதுனேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது உங்களுக்காக இதை கேட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நானும் இதை படித்து பார்க்குறேன், என்னால் சுத்தமாக ரீகலெக்ட் பண்ணவே முடியல. இது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கேர்லி ஹேர் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவங்களுக்காக எழுதுனேன்னா ஒரே ஒரு ரொம்ப கம்மி, ஒரே ஒரு இல்லை, ரொம்ப கம்மி, ஒரு 3-4 அவ்வளோதான் இருப்பாங்க. ஆனால் அதில் யாருக்கு எழுதுனேன்னு தெரியல. மேபி என் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது எழுதியிருக்கேனா என்னன்றதும் எனக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கோ நான் யாருக்கு எழுதுனேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது மண்டையே வெடிக்குது. சரி, நம்ம இது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சுருட்டை முடி அழகியை வர்ணித்து எழுத வெள்ளை காகிதம் எடுத்தேன். அது வெட்கத்தில் சிவந்து போனது. அவள் குரலின் வலிமை என்ன என கேட்டால் நெடில் வார்த்தைகள் கூட போட்டியில் தோற்று ஓடியது. அவள் கொஞ்சல் மொழி யாவும் கேட்க குழந்தைகளும் இவளை தேடியது. இவளை அஞ்ச வைக்க துரத்தும் மேகம் அதன் உருவம் கலைத்து ஒளிய இடம் தேடியது. சுருக்கச் சொன்னால் பயம் தெரியாது, குணம் மாறும் இனம் கிடையாது, அன்பால் வீழ்த்திவிட்டால் மீளும் வழி தெரியாது. எனக்கு ஒரு கெஸ் இருக்குது, அவங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவங்க சேட்லேயுமே தேடி பார்த்தேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபோன் ஒரு 5 வருஷம் பழைய ஃபோன், சரியா? அப்படி அந்த 5 வருஷத்தோட சேட்டுமே என்கிட்ட இருக்குது. நான் ஒரு வாட்டியுமே எதையுமே அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலை. இப்போ ஆல்மோஸ்ட் பயங்கரமாக ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. அதான் அந்த ஃப்ரெண்டுக்காக தான் இது இருக்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது 99% அவங்களுக்கு தான் மேட்ச் ஆகுது. திருப்பி ஒரு 2-3 வாட்டி படித்து பார்த்து 100%ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இதை நான் அவங்களுக்கே அனுப்பி கேட்டுடுறேன். ஏன்னா அனுப்பி கேட்குறதுக்கு ஹெசிடெண்ட்டாக இருக்குது. ஒரு சிலர் தான் என்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறவங்க, இது உங்களுக்கு எழுதுனதா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அதனால் நான் இன்னும் யார்கிட்டையும் கேட்கலாம். ஆனால் நான் இது 100% கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டேன்னா நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அனுப்பி கேட்டுடுறேன் நான். சரி, இது என்ன அப்படின்றது, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த சுருட்டை முடி அழகியை வர்ணித்து எழுத வெள்ளை காகிதம் எடுத்தேன். அது வெட்கத்தில் சிவந்து போகுது. இப்போ இது படித்தாலே உங்களுக்கு புரியுதில்ல. எனக்கு பேசிக்காக எனக்கு இது என்ன முடியுனே எனக்கு தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக கேர்லியாக என்னன்னே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஹாஃப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கீழே கேர்லியாக ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி மேலேருந்தே கேர்லியாக இருக்கும் தெரியுமா? அப்படியே பயங்கர கேர்லியாக ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி முடி இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட முடியே அப்படியே ஒரு மாதிரி புஷ்ஷு மாதிரி இருக்கும், அடக்கவே முடியாது. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே சண்டை போடுறதே, அவங்க சண்டை போடுறத பார்க்குறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அவங்களுக்கு அது கடுப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த முடி எடுத்து சிக்கு உடச்சி தலை குளிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய பாடுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த சுருட்டை முடி அழகி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க அந்த கேர்லி ஹேர் நீ எவ்வளோ அழகு தெரியுமா? உன்னோட அழகு நான் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து உன் பேர் எழுதுனா அந்த ஒயிட் பேப்பர் கூட ரெட் அந்த ப்ளஷ் ஆயிடுச்சு அப்படி சொல்லி. அவள் குரலின் வலிமை என்ன என கேட்டால் நெடில் வார்த்தைகள் கூட போட்டியில் தோற்று ஓடியது. நான் இது ஒரு மாதிரி 100% கன்ஃபார்ம் பண்ணுறேன் இது அவங்க தான் அப்படின்னு. சரி, இன்னும் கொஞ்சம் கூட படிப்போம். அவள் குரலின் வலிமை என்ன என கேட்டால் நெடில் வார்த்தைகள் கூட போட்டியில் தோற்று ஓடியது. இப்போது நெடில் வார்த்தைகள்னால் தான் அப்படியே சத்தமாக கேட்குறது இல்லையா? குரிலுன்றது இன்னும் எத்தனை மாத்திரை,
அரை மாத்திரையோ ஒரு மாத்திரையோ. ஆனால் நெடிலுக்கு வந்து நிறைய மாத்திரை இருக்குது எனக்கு. நான் அது இப்போ மறந்துட்டேன். எடிட் பண்ணும்போது நான் அது வந்து எங்கேயாவது போடுறேன், அது என்னென்ன எத்தனை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. மாத்திரைனா அந்த அளவு, நம்ம என்னென்ன வார்த்தை எவ்வளோ இழுத்து பேசுவோம் அப்படின்றதுக்கான அளவு தான் வந்து மாத்திரை, சரியா? அந்த மாதிரி நெடில் வார்த்தைகளுக்கு வந்து அளவு ஜாஸ்தி. ஏன்னா கண்டிப்பாக அதை நம்ம இழுத்து பேசுவோம். அந்த மாதிரி அவ்வளோ எப்படி சத்தமாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக கணீர்னு இருக்கும் அவளோட குரல் அப்படின்னு சொல்கிறேன் நான். அவள் கொஞ்சல் மொழியாகவும் கேட்க குழந்தைகளும் இவளை தேடியது. ரொம்ப கொஞ்சம் பேசுவா, இவக்கிட்ட குழந்தைங்களுக்கெலாம் இருக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, சரி. இவளை அஞ்ச வைக்க துரத்தும் மேகம் அதன் உருவம் கலைத்து ஒளிய இடம் தேடியது. அதான் இவன் முடி பற்றி தான் பேசிக்காக. மேகத்துக்கெல்லாம் ஒரு கர்வம் இருக்கும். யாராவது சரி, மேகம் எல்லாத்துக்குமே ஒரு கர்வம் இருக்கும். என்னோடது தான் இருக்கிறதுலே நல்ல சிறந்த, என்ன சொல்கிறது, அந்த பஞ்சு மாதிரி இருக்க முடி அப்படி சொல்லிட்டு மேகம் எல்லாம் முடின்னு சொல்லி நான் ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது தான் இருக்கிறதுலே மிக சிறந்த முடி அப்படின்னு சொல்லி மேகம் வந்து கர்வமாக இருக்குது. ஆனால் அவளை பார்த்ததுன்னா என்னடா நம்ம வச்சுருக்கிறத விட இவகிட்ட அழகாக நல்லா மேகமாக இருக்குது அவளோட முடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த கர்வம் உடஞ்சி வெட்கி தலை குனிஞ்சு அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. சுருக்க சொன்னால் பயம் தெரியாது, குணம் மாறும் இனம் கிடையாது, அன்பால் வீழ்த்தி விட்டால் மேலும் வழி தெரியாது. எவ்வளோ வளர்றேன்ல எல்லா வீடியோலையுமே. எனக்கு அந்த வளர்றது வந்து எடுத்து போடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. சாரி வளரிட்டேன். நான் இதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாகவே எடுத்து வச்சுக்கணும் போல். சாரி வளரிட்டேன் அப்படின்ட்டு. சரி, என்னென்னா இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் உனக்கு வந்து இது வந்து நிறைய பேரை இப்படி டிஃபைன் பண்ணலாம். எப்படி சொல்கிறது, மாற்றி பேச மாட்டாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, என்னமோ சத்தம் கேட்டுட்ருக்குது மேலே, என்னன்னா எனக்கு தெரியல. சரி, அதான் மாற்றி பேச மாட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒன்று, இன்னொருத்தவங்க கிட்ட ஒன்று, அந்த மாதிரி மாற்றி பேச மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. பாசம் வச்சது தான். அது வந்து எப்படி சொல்கிறது, அது ஏமாற்ற மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து உண்மையாக தான் இருப்பாங்க, நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அப்படி தான். எல்லாருமே இப்படி இருக்கிறது பெஸ்ட். ஆனால் அது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர், எல்லா எமோஷன்ஸையுமே வெளிப்படுத்துது. ஸோ எனக்கு தெரில. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறது வந்து, உனக்கு பயம்னா என்னன்னு தெரியாது, நீ எல்லாருக்கிட்டையும் உண்மையாக பழகுவ, பாசமாக இருப்ப, அன்பாக இருப்ப அப்படி சொல்லியிருக்கேன். நான் இதை வந்து இந்த வீடியோவோட எண்டு எடிட் முடிக்கும் போது தான் நான் இதை 100% கன்ஃபார்மே பண்ணுவேன். எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு இது அவள் தான் அப்படின்னு சொல்லி. பேசி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதனால் இதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு போஸ்ட் பண்ணுற அன்றைக்கி சர்ப்ரைஸ் அப்படின்னு அனுப்பி பார்க்க போகிறேன். செருப்படி வாங்காமல் இருந்தால் சரி தான், எனக்கு இல்லடின்னு சொல்லிட்டான்னா அசிங்கம். சரி, இது அவ்வளோதான். இது உங்களோட கேர்லி ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி, இதை பற்றின வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ இப்போதைக்கு அவ்வளோதான்.